கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். சங்கீதம் 107 சங்கீதமானது ஜனங்களை கர்த்தருக்கு நேராக அவரை துதிக்கும்படியாக அழைக்கிற ஒரு சங்கீதம். ஆண்டவருடைய கிருபையை புரிந்து அவருடைய வல்லமையை உணர்ந்து அதை எண்ணி துதிக்கிற சங்கீதமாக இந்த 107 சங்கீதம் காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தை நான் வாசித்த போது அந்த சங்கீதத்தின்படி நான் புரிந்து கொண்ட ஒரு சத்தியம் என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை மீட்கிறவர், அது மாத்திரமல்லாமல் நம்மை விடுவிக்கிறவர் என்கிற ஒரு பொருளை நான் அறிந்து கொண்டேன். இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது கவனமாய் வாசித்தால் 4 பகுதியாக பிரிக்கலாம். முதலாவதாக சங்கீதம் 107 சங்கீதத்திலே 4வது வாக்கியத்திலிருந்து 9ஆம் வாக்கியம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் நடக்கிற மக்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார் அல்லது விடுவிக்கிறார். வனாந்தரமான ஒரு வாழ்க்கை என்பது ஒரு தனிமையான வாழ்க்கை. 5வது வாக்கியத்திலே வாசிப்பீர்கள் என்றால் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே மக்கள் வழி தெரியாமல் சுற்றி அலைகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் அலைந்தார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஆனால் ஆகார் என்கிற பெண் வனாந்தரத்திலே அலைந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே வனாந்தரம் என்பது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட, ஒரு கண்ணீர் நிறைந்த, நம்பிக்கையற்ற, வழி தெரியாத ஒரு நிலையாகும். அப்படிப்பட்ட நிலையில் உள்ள மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே வனாந்தரமான ஒரு வாழ்க்கை போல தனிமையாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். அல்லது உங்கள் வாழ்க்கையிலே எந்த பக்கமும் உங்களுக்கு உதவி கிடையாத நிலையிலே தொய்ந்து ஒருவேளை மனம் கசந்து வாழலாம். ஆனால் இந்த ஜனங்கள் 107 சங்கீதத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களை விடுவித்தார். இரண்டாவதாக 107 சங்கீதத்திலே 10லிருந்து 16 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த வாக்கியத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 11லே அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்த மக்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். ஆகவே அந்தகாரம், மரண இருள், ஒடுக்கம் அல்லது இரும்பு, இதிலே கட்டுண்டு கிடந்த மக்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். எப்படி விடுவிக்கிறார்? 13வது வாக்கியத்தை பாருங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களை இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். இருளின் அந்தகாரம், மரண இருளின் போராட்டம், ஒடுக்கம், இரும்பு, இதிலே அகப்பட்ட மக்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். அருமையானவர்களே, வனாந்தரத்தில் அகப்பட்ட மக்களையும் அவர் விடுவிக்கிறார். இருளின் பிடிவிலே இருக்கிற மக்களையும் அவர் விடுவிக்கிறார். இந்த 2 தரப்பாரை எப்போது விடுவிக்கிறார்? அந்த ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட போது ஆண்டவர் விடுவித்தார். 107 சங்கீதத்திலே 17லிருந்து நீங்கள் 22 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 17ஐ வாசிக்கிறேன். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். இதனுடைய பொருள் என்ன? வியாதியினாலே அது மரண படுக்கையில் இருக்கிற மக்களையும் ஆண்டவர் விடுவிக்கிறார். ஒருவேளை வியாதி வரும்போது நாம் மருத்துவத்தில் செல்கிறோம். ஆனால் மருத்துவர்களாலே ஒரு எல்லைக்கு மேலாக நமக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஆனால் நம்முடைய இரட்சகர் வியாதியின் மரண படுக்கையிலே கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கும்போது கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் அவர்களை விடுவிக்கிறார். 107 சங்கீதம் 19 பாருங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த 107 சங்கீதத்தை நீங்கள் கவனமாக உட்கார்ந்து வாசித்து பாருங்கள். வனாந்தரத்தில் அலைந்த உங்களையும் என்னையும் விடுவிக்கிறார். இரண்டாவது, இருளின் அல்லது கட்டுண்ட நிலையில் உள்ள மக்களாகி இருந்த நம்மை அவர் விடுவிக்கிறார். மூன்றாவது, வியாதியிலே மரண படுக்கையிலே இருக்கிற நம்மையும் அவர் விடுவிக்கிறார். இந்த 3 நிலை உள்ள மக்களை எப்போது விடுவிக்கிறார்? அவருடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் விடுவிக்கிறார்.
ஆனா அந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் அவளை விடுவித்தார். நான்காவதாக அங்கே 107 சங்கீதம் 23 32 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆழத்திலே பணி செய்கிற மக்களை அவர் விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார். ஆழம் என்றால் என்ன? அங்கே வேத வசனத்தில் 23 பாருங்கள். கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே அவர்கள் தொழில் செய்கிறார்கள். அப்போது அங்கு கடலிலே கொந்தளிப்பு வருகிறது. அந்த சமயத்திலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 28வது வாக்கியத்திலே கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். அருமையானவர்களே, த காட் ஹூ சேவ்ஸ், இதுதான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு. நம்மை ரட்சிக்கிறவர். எதிலிருந்து ரட்சிக்கிறார்? வனாந்தரமான வாழ்க்கையிலிருந்து, இருளின் கட்டுண்ட நிலையிலிருந்து, வியாதியின் மரண படுக்கையிலிருந்து, கடலிலே ஆழத்திலே பணி செய்யும் போது கொந்தளிப்பும் அலைகளும் வரும்பொழுது அப்போதும் நம்மை ரட்சிக்கிறார். இந்த ரட்சிக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நம்மை ரட்சிப்பார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை ரட்சிக்கும் தேவன் என்பதை அறிந்து கொண்டோம். இவையாக வனாந்தர வாழ்க்கையிலோ, இருளின் கட்டுண்டிலோ, மரண படுக்கையிலோ, அல்லது ஆழமான கடல் போல அந்த கொந்தளிப்பின் சூழ்நிலையிலே யார் யார் வாழுகிறார்களோ அவர்களெல்லாம் ரட்சித்து விடுவித்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.